ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சமயபுரம் மாரியம்மன் பூச்செடியின் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சது. அப்போ வந்து எனக்கு வீடியோஸ்லாம் வந்து எனக்கு அமுச்சு வச்சாங்க. அதே மாதிரி எனக்கு வீடியோஸ் எல்லாம் வந்து எனக்கு அமுச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க காமிக்கணும்னா நீங்க காமிங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நானும் ஒன்று ரெண்டு ஏதோ எடுத்தேன் ஒரு வீடியோ. அதுவும் நான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். சமயபுரம் பூச்செடின்னு அதுவும் நீங்க பாருங்க, அந்த தேர் வரும். அதே மாதிரி நானும் எங்க வீட்டுல வந்து நான் பூஜை பண்ணேன். ஒரு சிம்பிள் பூஜை தான் பண்ணேன். அதுவும் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து சமயபுரம் அம்மா வந்து இப்ப நாங்க தான் வந்து எல்லா சாமிக்கும் விரதம் எடுப்போம். இப்போ நான் வந்து இப்ப சில பேர் வந்து சில பேர் வந்து முருகனுக்கு எடுப்பாங்க, சில பேருக்கு மாரியம்மன் எடுப்பாங்க, சில பேர் சிவபெருமானுக்கு எடுப்பாங்க, சில பேர் பெருமாளுக்கு எடுப்பாங்க விரதம். அது வந்து கடவுளுக்கு கோசம் நாங்க மனிதர்கள் தான் எடுப்பாங்க. ஆனா மனிதர்கள் கோசம் வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்து விரதம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து 48 நாள் அந்த அம்மா விரதம் எடுக்கும். அத எதுவுமே வந்து வாயில வந்து சாப்பாடு பொங்கல் எல்லாம் வைக்க மாட்டாங்க. நீர்மோறு, இளநீ, துள்ளு மாவு, அந்த மாதிரி இந்த ராகில பண்ற கூழு, அப்புறம் இது மாதிரி பழங்கள், இந்த மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு வைப்பாங்க. அதுதான் ரொம்ப பானக்கம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரசிச்சு அந்த அம்மா வந்து குடிக்கும். அது மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு வந்து நெய்வேத்தியம். மற்றதெல்லாம் வந்து அந்த விரதம் முடிஞ்சு அம்மாக்கு தேர் வந்து அப்பந்தான் அந்த விரதத்தை வந்து முடிக்கும் அந்த சமயபுரம் மாரியம்மன். அதனாலதான் வந்து சில பேர் வந்து அந்த அம்மா சமயபுரம் அம்மா வந்து மக்கள் கோசம் விரதம் எடுக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எந்த நோய் தொற்று நோய் வரக்கூடாது. ஏன்னா எவ்வளவு பேரு கொரோனால இறந்து போயிருக்கிறாங்க. பாவம் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அம்மா அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க. குழந்தைங்க வந்து அனாதையா இருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைய போய் அம்மா அப்பா வந்து அனாதையா இருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. அவங்களாம் வந்து குழந்தை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். குழந்தை வந்து நம்ம சில பேர் வந்து குழந்தைங்களை இருக்கும் போது போட்டு அடிக்கிறது, யாரோ முன்னாடி வந்து அவமானப்படுத்துறாங்க, யாருக்கோ முன்னாடி வந்து கத்துன்னு கத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கம். அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ஐயா என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சில பேர்லாம் சொல்லுவாங்க, குழந்தைங்களை கண்டிக்கணும்னா உள்ளார போய் ரூம்ல வந்து நல்லா சாத்திட்டு அவங்க குழந்தைங்களை போய் கண்டிக்கணும். அவங்கவுங்க இஷ்டம். அவங்க குழந்தைங்களை கண்டிக்கிறது, அடிக்கிறது எல்லாமே வந்து பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி அவங்க ரூம்ல போய் கண்டிக்கணும் அம்மா அப்பா. இப்ப வெளியில வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஷோ காட்டக்கூடாது. என்னடா படிக்க மாட்டேங்கிறியா, என்ன பண்ண, என்ன இதுன்னு வந்து வந்து என்ன நீ வந்து காலேஜ் போனியா, இது பண்ணியா அப்படி சொன்னா அது பொண்ணுங்களையும் கேட்பாங்க. நீ காலேஜ் போனியா, என்ன நீ வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன, ஏன் என்கிட்ட கேட்கமா போன, அப்படி கத்துன்னு கத்துவாங்க. கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி, அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் சரி, அந்த சின்ன குழந்தை வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் வெளியில தான் வந்து சில பேர் வந்து கத்துறாங்க. அவங்களுக்கு வந்து பெருமையா இருக்கலாம். ஆனா வந்து குழந்தைங்க இப்படி தண்டிக்கிறாங்களே அப்படி அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம். என்ன தெரியுமா மத்தவங்க நினைப்பாங்க, இவங்களாம் வந்து ஏன் வெளியில இப்படி சத்தம் போடுறாங்க, குழந்தைக்கு அவமானம் இல்லையா, அவனும் வந்து அவங்களுக்கு அவமானமா இருக்காதா, இவங்களுக்கு அவமானமா இருக்காதா, என்னடப்பா இவங்களே இப்படி இருக்கும் போது அப்புறம் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அம்மா அப்பாவே சரியில்லை அப்புறம் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு வெளியில இருக்கவங்க பேசிக்குவாங்க. எப்பவுமே கண்டிக்கும் போது ஒரு ரூம்ல வந்து கதவெல்லாம் சாத்திட்டு குழந்தைங்களை கண்டிக்கணும். அதுதான் வந்து உண்மையான கண்டிப்பு. அதான் சரி. நான் வந்து ரொம்ப பேசுனேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க சமயபுரம் அம்மா வந்து பூச்செடி காட்டியிருக்கேன், நீங்க வந்து நல்லா இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சில பூஜைகள்லாம் பண்ணேன்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஹெல்த் இப்போ நான் வந்து உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன பியூட்டி டிப்ஸ்னா, இப்போ என்ன உங்களுக்கு வந்து எழுதி வச்சிருந்தேன். அதாவது சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்குல்ல, சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து வீட்லயே நீங்க பண்ணலாம். எப்படின்னா, இப்ப வந்து வெயில் காலம் தானே, வீட்லயே பண்ணி நீங்க வந்து ஃபேஸ்ல போட்டீங்கன்னா அலர்ஜி வராது. சில பேருக்கு வந்து இந்த புண்ணா வரும், அது வராது, அலர்ஜி வராது, எந்த வந்து தொற்று நோயும் எதுவும் வராது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வீட்லயே பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கிரீம் வாங்குவாங்க, நானே கிரீம் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து கிரீம் ரொம்ப பிடிக்கும். சன்ஸ்கிரீன்ல வந்து எனக்கு வந்து சில ப்ராடக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். வீட்லயும் நான் வந்து பண்ணி பார்ப்பேன். வீட்டுல என்ன பண்ணணும்னா பாதாம் 2 எடுத்துக்கோங்க. அந்த 2 வந்து தண்ணியில வந்து நல்லா ஊற வைங்க. நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நல்லா அரைச்சுக்கோங்க. அதுல வந்து எலுமிச்சை பழச்சாறு, 2 சொட்டு தேன்,
இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு க்ரீம் இதில் வரும். அதை நல்லா அப்ளை பண்ணிக்க. குடிச்சிட்டு வந்து நல்லா இங்கே பாருங்கள், நான் கையிலெல்லாம் போட்டேன், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். நான் கையிலெல்லாம் போட்டேன். அந்த பாருங்கள், ஒரு ஃபேஸோட கை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், வெள்ளையா. இதுதான் நான் போட்டேன். நான் வந்து கடையில் இருக்க க்ரீமும் போட்டேன், அதே மாதிரி வீட்லேயும் நான் க்ரீம் போடுவேன். பாதாம், எலுமிச்சப்பழச்சாறு, தேன் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி க்ரீம் வடிவில் வரும். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும், அதே மாதிரி சைனிங்காக இருக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் வெயிலுக்கு போகலாம். வெயில் காலங்களும் போனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.